வேட்பாளர் நிறுத்தினா அண்ணன் அண்ணன் என்கிட்ட சொன்னது நீ போட்டி போடுன்னு சொன்னார். நான் தான் அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணா எவ்வளவோ அண்ணங்கிட்ட போய் சன்னமாக காதில் சொன்னேன், அண்ணா உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நன்றிங்கிற தவிர ஒரு வார்த்தை இல்லை. நான் எனக்கு வேட்பாளர் நிற்க சொன்னதுக்காகலாம் இல்லை, இந்த இனத்துக்காக எவ்வளவோ ஏச்சு பேச்சு அவமானம் சிறை எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி இனத்துக்கு நிற்கிறாருல்ல, அதுக்காக நன்றி சொன்னேன். நன்றி சொல்லிட்டு நீங்கள் என்ன செயல்படுத்தணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் ஒரு கருவியாக இருப்பேங்கண்ணான்னு சொன்னேன். அவ்வளோதான். அப்புறம் அண்ணன் சொன்னார், நீ தைரியமாக வேலை செய்ய, நீ மிச்ச வேட்பாளர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ எங்கே இருக்கேன்னு உனக்கே தெரிஞ்சிடும், நீ தைரியமாக வேலை செய்ய, காலம் நம்மளோட தான்னாரு. எனக்கு உத்வேகமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. சரி அப்படின்னு. நீங்கள் வந்து ஐடி விங்கில் இருந்திருக்கீங்க, இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க உங்களை மயிலாப்பூரில். உங்களை டீட்டெயில்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தொகுதி வேட்பாளர்? என் பேர் அருண், நான் கோவையை சார்ந்தவன். கவுண்டம்பாளையம் தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப பாசறையில் வேலை செய்கிறேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அது இல்லாமல் கட்சிக்காகவும் இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறையில் வேலை செய்கிறேன். முதன்மையான பணிகள் என்னென்னா, கட்சி ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய நினைக்கும், அந்த கருத்துருவாக்கத்தை சரிவர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், கட்சியோட கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு நாமளே ஒரு ஊடகமாக மாறி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட அந்த தகவலை தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கும். தொகுதியோட தரவுகள், தொகுதிக்கான தேவைகள், இப்போ மூத்தவர்கள் எல்லாராலையும் டெக்ஸாவியாக இருக்க முடியாது, அவங்களால வந்துட்டு சமூக ஊடகங்களையோ இல்லைன்னா தொலைபேசியோ ஃபோனையோ அவங்களால பயன்படுத்த முடியாமல் போகலாம். ஸோ இதெல்லாம் அவங்க இயங்குறதுக்கு நம்ம ஏதுவாக இருக்கணும், அவங்களுக்கு உதவியாக இருந்து அவங்க இன்னும் திறம்பட வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கணும். இதுதான் தகவல் தொழில்நுட்ப பாசறையோட வேலை. நான் அப்படி தான் வந்து அதுக்காக தான் இயங்க ஆரம்பித்தேன். இனத்துக்காக, எனக்கு நாம் தமிழர் கட்சிக்காக, தமிழ் தேசியத்துக்காக ஏதோ என்னால் ஆன பங்கை செய்யணுங்கிறக்காக வேலை செய்ய ஆரம்பித்தது தான். அது அப்படியே ஈவென்ச்சுவலி மேடையும் ஏற வச்சுது ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்படியே ஐடி விங்கில் ஒர்க் பண்ணிங்களா? நான் இப்போ ஐடி விங்கில் வாலண்டியராக இருக்கேன். சரி, நீங்கள் வந்து ஏதோ வந்து இப்போ திராவிட கட்சினால திமுக அதிமுக ஏதோ வேலை செஞ்சால் உங்களுக்கு அதிகமான காசு அந்த மாதிரிலாம் கிடைக்கிறீங்களா கட்சிக்கு? இங்கே எதுவுமே கிடைக்காது, அப்புறம் ஏன் இதில்? நான் தான் கட்சிக்கு நிறைய காசு கொடுத்துருக்கேன். நான் வந்து காசுக்காக இல்லை, நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எனக்கு நல்ல வசதி இருக்குது. எனக்கு வந்து நான் பணத்துக்காகலாம் வந்து நிற்கல, நான் என் இனத்துக்காக எனக்கு இனத்துக்கு நாடு அடையணும், அதுக்காக நான் வந்து நிற்கிறேன். அது வந்து என்னோட பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்டதே கிடையாது. இங்கே வந்து நல்ல வசதியான இருக்கிற ஒரு ஆளும் வந்து தமிழ் தேசியத்துக்கு வேலை செய்யலாம், பெரிய பொருளாதார வசதி இல்லைன்னாலும் வந்து வேலை செய்யலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு வரலாற்று பெரும்பணி. இன விடுதலைங்கிறது ஒரு வரலாற்று பெரும்பணி. அந்த வரலாற்று பெரும்பணிக்காக வேலை செய்யும்போது தன்னோட பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. அங்கே அது யோசிக்கிறது சரியாகவும் இருக்காது. நம்ம யோசிக்க வேண்டியது இனத்துக்கான நலன். நான் ஏதோ ஒரு செயல்பாடு செய்கிறேன், நான் ஏதோ என்னோட நேரத்தை இன விடுதலைக்காக எப்படி செலவு பண்ண முடியும், அதை தான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இப்போ பெரிய இஷ்யூவாக இருந்து அந்த பிராமின் அப்படிங்கிறது மாதிரி உள்ள இஷ்யூலாம் வந்துச்சு. இங்கே வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து பிராமினுக்கும் இதுக்கு எதிராக இருக்குது, போது பிராமின் கடப்பாறை அந்த மாதிரிலாம் இஷ்யூ வந்துருச்சு. அது எப்படி பிரதர் பார்க்குறீங்க? இப்போது அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து உயிர்களுக்குமானது. அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ் குடிகள் அனைத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் குடிவாரி கணக்கெடுப்பெல்லாம் பேசுகிறதுக்கு காரணமும் அதுதான். நம்ம இங்கே வந்து யாரையும் நாம் தமிழர் கட்சி யாரையும் பகைக்கணும்னு நினைக்கல, எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும்னு நினைக்குது. அப்போது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிறப்பால் உயர்வு தாழ்வு இருக்குங்கிறது தான் சனாதனம். பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு யோசிக்கிறது தான் சனாதனம். அதை துறந்த பார்ப்பனர்கள் இங்கே நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் தமிழ் தேசியத்தில் தங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்காக தயாராக இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில். ஏன்னா இந்த மண்ணுக்கு வந்து கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 7 தலைமுறை தாண்டினாலே மரபணு மாறிடுவாங்க. 2000 வருஷமாக இந்த மண்ணிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு மரபணு மாறி தாய்மொழியே தமிழ் ஆகி அவங்களுக்கு கனவே தமிழில் தான் வரும். அவங்களுக்கு நீங்கள் எதை சொன்னாலும் கோவம் வருமோ இல்லையோ, தமிழை பழிச்சா கோவம் வரலாம், தமிழை பற்றி தப்பாக சொன்னால் கோவம் வரலாம். அது ஏன்னா அவங்க இந்த இனமாக மாறிட்டாங்க. அப்போது நம்ம அந்த பார்ப்பனியத்தை துறந்த பார்ப்பனர்களுக்கும் அரசியல் அதிகாரம் தேவைங்கிறது தான் அண்ணனோட கருத்து. அப்படி அண்ணனோட எண்ணமும் சிந்தனையும் அதுதான். அப்படி இருக்கும்போது
இந்த பார்ப்பனர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு ஒரு 5லேருந்து 6 சீட்டு கொடுக்கணும், சம பிரதிநிதித்துவம் அடிப்படையில் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் ஒரு ஆள் நானே தவிர, நான் வேணா அப்படி இருக்கிறவங்கள நான் கொஞ்சம் பேசுகிறதுனால அது கொஞ்சம் முன்னிலைப்பட்டு தெரியுதே தவிர, பல பார்ப்பனர்கள் இருக்காங்க. நான் பேசின காணொலியிலையாக இருக்கட்டும் இல்லை மிச்ச வீடியோஸ்லலாம் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, நானும் பார்ப்பனர் தான், நான் வந்து தமிழ் தேசியத்துக்காக வேலை செய்கிறேன், நான் இன விடுதலைக்காக வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். நான் அவங்க யாருங்கிறத பார்க்காம அவங்க நோக்கம் என்ன, அவங்க கொள்கிற கொள்கை என்ன, அதை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னார் உங்கள் வேட்பாளர் நிறுத்தினா நான் என்ன சொன்னேன்? அண்ணன் என்கிட்ட சொன்னது நீ போட்டி போடுன்னு சொன்னார். நான் தான் அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணா எவ்வளவோ அண்ணங்கிட்ட போய் சன்னமாக காதில் சொன்னேன், அண்ணா உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நன்றிங்கிற தவிர ஒரு வார்த்தை இல்லை. நான் எனக்கு வேட்பாளர் நிற்க சொன்னதுக்காகலாம் இல்லை, இந்த இனத்துக்காக எவ்வளவோ ஏச்சு பேச்சு அவமானம் சிறை எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி இனத்துக்கு நிற்கிறாருல்ல, அதுக்காக நன்றி சொன்னேன். நன்றி சொல்லிட்டு நீங்கள் என்ன செயல்படுத்தணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் ஒரு கருவியாக இருப்பேங்கண்ணான்னு சொன்னேன். அவ்வளோதான். அப்புறம் அண்ணன் சொன்னார், நீ தைரியமாக வேலை செய்ய, நீ மிச்ச வேட்பாளர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ எங்கே இருக்கேன்னு உனக்கே தெரிஞ்சிடும், நீ தைரியமாக வேலை செய்ய, காலம் நம்மளோட தான்னாரு. எனக்கு உத்வேகமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. சரி அப்படின்னு.